டீம்லேருந்து மல்லிகா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காளான் பிரியாணி. எங்கள் வீட்டு ஸ்பெஷல் காளான் பிரியாணிங்க. இன்றைக்கி வந்து குண்டு காளான் எடுத்துருக்குறோம். இதில் ஒரு பாக்கெட்டுங்க, இதில் கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதுக்கு தேவையானது வந்துங்க கசகசா, சோம்பு, பட்டை 2, கிராம்பு 2ங்க. இதில் வந்துங்க சின்ன வெங்காயம் மிக்சியில் ஒரு சுற்று விட்டு வச்சுருக்குறோம். இது வந்து பூண்டு, இஞ்சி. இது வந்து தக்காளி 2 தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறோமுங்க. எலுமிச்சம்பழம் இதில் பாதி இருந்தால் போதும். இது வந்து 3 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் 3 இத்தசோட் சைஸில் 3ங்க. இந்த பக்கம் கொத்தமல்லி, இந்த பக்கம் புதினா, தயிர் 1 கரண்டி. இதில் வந்து பிரிஞ்சலை, அன்னாசி மொக்கு, கடல் பாசி, முந்திரி, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கிறோமுங்க. தக்காளி, பூண்டு கொஞ்சமாக போட்டு இதில் வந்து சின்ன வெங்காயம், கொத்தமல்லி பொடி, சீரக பொடி, மிளகுத்தூள் எல்லாம் போட்டுங்க. சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி அரைச்சி வச்சுருக்குறோம். இது தனியாக பிரியாணி அரிசி. இதில் வந்துங்க சீரக சம்பா 2 டம்ளர், இந்த டம்ளரில் 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறோமுங்க. 2 டம்ளருக்கு உண்டான இந்த சாமான்கள் எல்லாம் சரிங்க. இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. இப்போ வந்துங்க குக்கரை வச்சு தாளிக்கலாங்க. இப்போ குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கர் வச்சுட்டுங்க, இது வந்து செக்கில் ஆட்டிய கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க நல்லா. எண்ணெய் வந்துங்க இதில் வந்து ஒரு 3/4 கப் எடுத்துருந்தோம். பட்டை போட்டுக்கலாங்க. அடுத்து வந்து ஏலக்காய் 4 ஏலக்காய் எடுத்துருக்குறோம். 4 ஏலக்காய். ஜாதி பத்திரி 2 எடுத்துருக்குறோம். கடல் பாசி எடுத்துருக்குறேங்க கொஞ்சமாக. பிரிஞ்சலை 2 எடுத்துருக்குறேங்க. இப்போ முந்திரி வந்துங்க ஒரு 10 முந்திரி எடுத்துருக்குறோம். ஒரு கிளறிக்கலாங்க. கொஞ்சம் செவக்கட்டும். பூண்டு, இஞ்சி இதை அரைச்சி வச்சுருக்கிறது போட்டுடலாங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடியாக தட்டி வச்சுருக்கிறோம். இவ்வளோ வெங்காயம் எடுத்துங்க, அப்படியே தட்டி வச்சுருக்கோம், போட்டுடலாங்க. இப்போ வந்து ஒரு கிளறிக்கலாம். இந்த பச்சை வாசம் போகலன்னு கொஞ்சம் கிளறிக்கலாங்க. பூண்டு, இஞ்சி வதங்கிட்டுன்னு கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, தக்காளி, காஷ்மீரி மிளகா 2 வச்சு அரைச்சி வச்சுருக்குறேங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் கொஞ்சமாக, கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனுங்க. மிளகு வந்துங்க ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும், ஏன்னா ரொம்ப போட்டால் காரமாக இருக்குமுங்க. சீரகம் அதே 1/4 ஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதெல்லாம் போட்டுடலாங்க. நீங்களும் இப்படி செஞ்சு பார்க்க வேணும். ஒரு கிளறிக்கலாங்க. அடுத்து புதினா வந்துங்க ஒரு கை எடுத்து வச்சுருக்குறோம், போட்டுடலாங்க. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. ஒரு கிளறி விட்டுக்கலாங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குதுங்க. பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் இப்படி லேசாக வளைவாக அரிஞ்சு கட் பண்ணிடுங்க, நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் 3 மிளகாய்ங்க போட்டுக்கலாங்க. இதையும் ஒரு கிளறிக்கலாங்க. ஒவ்வொன்றும் போடும்போது ஒரு கிளறிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் வெந்துக்கும். பட்டை 2 கிராம்பு, கசகசா இவ்வளவுங்க. அடுத்து வந்து சோம்பு இவ்வளவு 1 ஸ்பூன் போட்டிருக்குறோங்க. இதை போட்டுக்கலாங்க. வெங்காயம் வணங்கிடுச்சுங்க, நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சுங்க. இப்போ வந்துங்க தக்காளி போட்டுக்கலாங்க. 2 தக்காளி மீடியம் சைஸ் நறுக்கி வச்சுருக்கோம். தயிர் ஒரு கரண்டிங்க. இந்த சின்ன கரண்டியில் 1 கரண்டி போட்டுக்கலாங்க. காளான் போட்டுக்கலாங்க. காளான் வந்து ஒரு பாக்கெட்டு கிளறி விட்டுக்கலாமுங்க நல்லா. மஞ்சள் தூள் வந்துங்க இந்த 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்குறோம். கல்லுப்பு போட்டுக்கலாங்க. இதெல்லாம் ஒரு கிளறி விட்டுங்க, மூடி வச்சிடலாம். பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க. மனம் கும்முன்னு வாசம். வாரத்தில் ஒரு முறை செஞ்சுங்க, குழந்தைகளுக்கும் கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. காய் நல்லா வெந்திருக்கும், காளான் வெந்திருக்கும். இப்போ வந்துங்க 1 டம்ளர் அரிசிக்கு
2 டம்ளர் தண்ணி வலியும் ஊற்றிட வேணுங்க. இந்த டம்ளரில் எடுத்த இதே டம்ளரில் 200 கிராம் பிடிக்கி 400 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து 2 டம்ளர் வலியும் ஊற்றிட வேணுங்க. எல்லா பொருள்களும் போட்டு மூடி வச்சுட்டுமுங்க. அரிசி போடுறதுக்காக வெயிட் பண்ணுறோம். இப்போ வந்துங்க 10 நிமிஷம் ஆச்சுங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ போட்டுக்கலாங்க. அரிசி வந்துங்க நீங்கள் வந்து சீரக சம்பா அரிசி பிரியாணிக்கு பழைய அரிசின்னு கேட்டு வாங்க வேணுங்க கடையில். அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்குமுங்க. இப்போ போட்டுக்கலாங்க. கிளறி விட்டு அழுங்காமல் கிளற வேணுங்க, அரிசி உடையாத மாதிரி. இப்போ வந்து ஒரு கிளறி விட்டு இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு நாம் வந்துங்க மூடி வச்சிடலாங்க. ஒரே விசில் வரட்டுங்க போதுங்க. ரொம்ப விட்டால் குழஞ்சி போயிடும். ஒரு விசில் வந்தாவே அதுலேயே வந்துங்க நீங்கள் வந்து பாதி விசில் இருக்கும்போதே இந்த குக்கரை பொறுத்தளவுக்குங்க பாதி விசில் இருக்கும்போதே நாங்கள் வந்துங்க நிறுத்திட்டு ஒரு 10 நிமிஷம் ஆனதையுமே அதை வந்து வெயிட் பிடுங்கிட்டுருமுங்க. பளபளன்னு இருக்குது சாதம். வெயிட் போட்டுக்கலாங்க. விசில் வந்துருச்சுங்க, நிறுத்திடலாங்க. விசில் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கலாங்க. ரொம்ப எல்லாம் அடங்கிறதுமே விட்டோம்னா பொலன்னு போயிடும். அதனால நீங்கள் கொஞ்சம் விசில் இப்படி எடுத்து விட்டுட்டோம்னா பளபளன்னு ஆயிருமுங்க. ஈரோட்டில் வந்து நாங்கள் கொங்கு ஸ்பெஷலாக அடிக்கடி செய்வோமுங்க. நீங்களும் எல்லோரும் செஞ்சு பார்க்க வேணும். இதே அளவோடு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. காரமும் உப்பும் மட்டும் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாங்க. இப்போ நீக்கி பார்க்கலாங்க. ஆஹா, கமகமக்கும் காளான் பிரியாணி ரெடிங்க. இப்போ வந்துங்க கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. எலுமிச்சை அரை எலுமிச்சை புளிஞ்சு விட்டுக்கலாங்க. நெய் உருக்கின நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. அப்படியே ஒரு கிளறி விட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்னு வரும். சும்மா பலன்னு இருக்குது வரும். நீங்களும் இப்படி செஞ்சு பார்க்க வேணும். உதிரியா ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லா சாமானும் இவ்வளவு போட்டு இப்படி பண்ணுனா காளான் பிரியாணி அசைவ பிரியாணி தோற்று போயிருங்க. அந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குது. மனமும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்க்க வேணும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்துங்க தயிர் பச்சடி, காளான் கிரேவி வச்சிருக்கிறோமுங்க. காளான் பிரியாணி இலையில எடுத்து வச்சுக்கலாங்க. உங்களுக்கு காட்டுறதுக்காக இதெல்லாம் வைக்கிறோம். இப்போ வந்துங்க அருமையான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. காளான் பிரியாணி ரெடிங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காளான் கிரேவி வச்சிருக்கிறேங்க, தயிர் பச்சடி வச்சிருக்கிறோமுங்க. சுவையான சமையல். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிங்க.